ஹரிஷ் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். அவனது அமைப்பின் நம்பிக்கையான அர்ஜுன் இப்போது ஒரு அந்நியனைப் போல அவன் நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டிக் கொண்டிருக்கிறான். ஹரிஷ் அவனுக்கு பயப்படவில்லை, பயந்ததைப் போல் நடித்து கொண்டிருந்தான். ஹரிஷின் மனதில் எப்படி இந்த சதித்திட்டத்தை எதிர்கொள்வது, கேசவனை எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஹரிஷின் மனதிற்குள் ஒரு நல்ல யோசனை எட்டி பார்க்க, எதுவும் தெரியாதவனைப் போல அர்ஜுனிடம் பேச ஆரம்பித்தான். இதைவிட பல மடங்கு மோசமான சூழ்நிலைகளை சந்தித்த ஹரிஷுக்கு இது வெறும் சாதாரண விஷயம்தான் என்று அர்ஜுனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பிறகு ஹரிஷ் பேச ஆரம்பித்தான். அர்ஜுன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்பி என் கூட வச்சிருந்ததுக்கு எனக்கு நீ நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ட. ஆனால் எப்போவுமே உன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கத்தான் செஞ்சுது. சரி, உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் கொஞ்சம் அசந்ததுக்கு நீ எனக்கு பெருசாக ஆப்பு வைக்க நினச்சிட்டல்ல என்று ஹரீஷ் சொல்லி முடித்ததும், உணர்ச்சி வசப்படாத ஹரீஷ், இந்த உலகத்தில் விசுவாசங்கிறது ஒரு அழகான வார்த்தை, ஆனால் பணம்ங்கிறது ஒரு அழகான வாழ்க்கை. என்கிட்ட வார்த்தை முக்கியமா இல்லை வாழ்க்கை முக்கியமானு கேட்டால் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஸோ இந்த ரேடியன்ஸ் கொடுக்குற இந்த சொற்ப மரியாதையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் ருத்ரவீரனாக இருக்கிற என்னோட தலைவன் நாகதேவன் கொடுக்குற பணமும் பதவியும் என்னோட அடுத்த 10 தலைமுறைக்கு போதும். உன்னோட இந்த ரேடியன்ஸ் கொடுக்குற மரியாதையை நீயே வச்சுக்கோ என்றான் அர்ஜுன். ஆனால் உன்னோட முகத்தில் பயத்தை பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹரிஷ். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ், என்னவோ உலகத்திலேயே நீ தான் பெஸ்ட்டு மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருப்ப. இப்போ தெரியுதா, உனக்கு மேலேயும் ஒருத்தன் இருப்பான்டா, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி சரியா என்று திமிராக பேசி கொண்டிருந்தான் அர்ஜுன். அதற்கு ஹரிஷ், நாகதேவனா? அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? பணத்துக்காக உன் சொந்த நாட்டியை காட்டி கொடுக்க துணிஞ்சிருவியா என்ன? அவன் ஒரு தேச துரோகி அர்ஜுன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. மரியாதையா எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடி என் கூட வந்து சேர்ந்துடு, இல்லனா உன் ஃப்யூச்சர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அர்ஜுன் என்று எச்சரித்தான் ஹரிஷ். ஆனால் அர்ஜுனோ எதையும் கேட்டையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. பணம் என்னும் மாயை அவனது கண்ணை மறைத்து வைத்திருந்தது. மேலும் துப்பாக்கியை ஹரிஷின் அருகே கொண்டு வந்தவன், ஐயோ ஹரிஷ், போதும் உன்னோட லெக்சரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? எப்போ பார்த்தாலும் உன் அட்வைஸை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ நான் மறுபடியும் அதை கேட்க விருப்பப்படலை. இனி யார் சொன்னாலும் நான் அதை கேட்கறதா இல்லை. என்னோட ஒரே தலைவன் நாகதேவன் தான். அவரை தவிர வேற யார் சொல்கிறதும் என் காதில் விழுகாது. இதுக்கு பின்னாடி இன்னும் இவ்வளவு மோசமான விளைவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்க எனக்கு தெரியும். நீ முதல்ல என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு யோசி என்று ஏளன சிரிப்புடன் கூறினான் அர்ஜுன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நீ வச்சிருக்கிற அந்த மெமரி சிப் என்னோட தலைவனோடது. அதில் இருக்கிற சப்ஜெக்ட் 7 ஃபார்முலா மட்டும் கைக்கு வந்தா இந்த சிட்டியே அவரோட காலுக்கு அடியில் இருக்கும். கேசவன் சார், அமைதியாக அந்த சிப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்லைன்னா உங்கள் 2 பேரோட உடலையும் இந்த ரூமை விட்டு யாரும் வெளியே கூட தூக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அறையில் நிலவிய அந்த அமைதி பயங்கரமானது. அர்ஜுனின் விரல் அந்த நியூரோ பிளாஸ்டர் 9 துப்பாக்கியின் ட்ரிக்கரில் லேசாக அழுத்தம் கொடுத்திருந்தது. அந்த துப்பாக்கியின் முனையில் ஒரு நீல நிற ஒளி மெலிதாக மின்னிக்கொண்டிருந்தது. அது மரணத்தின் அறிகுறி. ஒரு சிறு கதிர் ஹரிஷின் உடலில் பட்டால் போதும், அடுத்த நொடியே அவன் இதயம் துடிப்பதை நிறுத்தாது. ஆனால் அவனால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. ஒரு உயிருள்ள சிலையாக அந்த இடத்திலேயே முடங்கிவிடுவான். ஹரிஷ் தன் மூச்சை கட்டுப்படுத்தினான். அவனது வலது கை மெதுவாக, மிக மெதுவாக தன் பெல்ட்டின் பின்னால் இருந்த அந்த சிறிய உருண்டையை தொட்டது. அது அவனது கடைசி நம்பிக்கை. ஹரிஷ் சார், இப்போ உங்கள் பயத்தை ஓரமாக வைங்க. நான் இப்போன்னு சொன்ன அடுத்த நொடி உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லேன்னு கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு அந்த ஓக் மர மேஜைக்கு பின்னாடி விழுந்துருங்க. சிதறுற கண்ணாடி துண்டு கூட உங்கள் மேலே படக்கூடாது. தயாரா இருங்க. கேசவனின் உடல் நடுக்கம் குறையவில்லை. ஆனால் ஹரிஷின் குரலில் இருந்த உறுதி அவருக்கு ஒரு துளிர் நம்பிக்கையை தந்தது. அர்ஜுன், டேய் ஹரிஷ், நாடகம் போதும். அந்த மெமரி சிப்பை என்கிட்ட கொடு. இன்னும் 5 செகண்ட் தான். 1, 2. இந்த அப்படி அர்ஜுன், உனக்கு வேண்டிய சொர்க்கம் இதுதான். அவன் தன் கையை வேகமாக வீசினான். அர்ஜுன் அது மெமரி சிப் என்று நினைத்து அதை பிடிக்க கையை நீட்டினான். ஆனால் காற்றில் பறந்து வந்தது சிப் அல்ல, அது மரணத்தை தற்காலிகமாக தள்ளி போடும் ஸ்டன் கிரனேட். இப்போ ஹரிஷ் கத்தினான்.
அடுத்த வினாடி அந்த இருண்ட அறைக்குள் ஒரு சிறிய சூரியனே பிறந்தது போன்ற பிரகாசமான ஒளி வெள்ளம் வெடித்தது. 10,00,000 மெழுகுவர்த்தி வெளிச்சத்திற்கு இணையான அந்த ஒளி அர்ஜுனின் விழித்திரையை ஒரு கணம் செயலிழக்கச் செய்தது. அதைத் தொடர்ந்து எழுந்த 170 டெசிபிள் சத்தம் காதுகளை செவிடாக்கக்கூடியது. ஆ, என் கண்ணு, என் கண்ணு! அர்ஜுன் கத்திக்கொண்டே துப்பாக்கியை தவறவிட்டான். அவன் பார்வை முற்றிலும் மங்கிப்போக தடுமாறி சுவரில் மோதினான். அறை முழுவதும் அடர்த்தியான சாம்பல் நிற புகை பரவியது. ஒரு நொடியை கூட வீணாக்காமல் ஹரிஷ் அருகிலிருந்த கனமான இரும்பு கம்பியை எடுத்தான். படார் படார் 2 பலமான அடிகள். ஜன்னல் கண்ணாடி துகள்கள் வைரக்கற்களைப் போல அறை முழுவதும் சிதறின. வெளியே குளிர்ச்சியான நள்ளிரவு காற்று அறைக்குள் நுழைந்தது. ஹரிஷ் கேசவன் சாரை பார்த்தான். சார், அங்கேயே இருங்க, நான் இவனுங்களை வெளியே இழுத்துட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் அந்த 2வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே இருந்த மரக்கிளைகளை நோக்கி ஒரு டைவ் அடித்தான். துரோகத்தின் பிடியில் இருந்து அவன் தப்பித்து விட்டான். ஆனால் வேட்டை இப்போதுதான் தீவிரமாக தொடங்கியிருந்தது. தலைமையகத்தின் 2வது மாடி. மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையிலான அந்த 30 அடி இடைவெளி. ஹரிஷ் சற்றும் யோசிக்காமல் ஜன்னலிலிருந்து பாய்ந்தான். காற்றில் ஒரு கணம் மிதந்தவன் கீழே இருந்த புல்வெளியில் லாவகமாக உருண்டு விழுந்து தன் வேகத்தை கட்டுப்படுத்தினான். தோலில் பலத்த காயம். இரத்தம் சட்டையை நனைத்து சூடாக வழிந்தது. ஆனால் அவனது லட்சியம் அந்த வலியை விட பெரியது. அவன் கண்கள் இருட்டில் மின்னிய தனது மேட் பிளாக் பைக்கை நிலைக்குத்தி பார்த்தன. மேலே உடைந்து சிதறிய ஜன்னலில் அர்ஜுனின் உருவம் தெரிந்தது. அவன் முகம் ஆக்ரோஷத்தில் பேயாக மாறியிருந்தது. அவன் கையில் இருந்த நியூரோ பிளாஸ்டர் மீண்டும் சீறியது. நீல நிற மின்னல் கதிர்கள் ஹரிஷின் காலடியில் இருந்த பசுமை பொருட்களை பொசுக்கி கரியாக்கின. ஹரிஷ் பைக்கை தாவி ஏறி சாவியை சுழற்றினான். இன்ஜின் ஒரு காட்டெருமையைப் போல உருமியது. ஹரிஷ் பைக்கை ஸ்டார்ட் செய்தபடி பல்லை கடித்தான். அர்ஜுன், உன்னை ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்னு நினச்சது ஏன் தப்புடா? நீ ஒரு நச்சு பாம்பு. பல வருஷமாக எங்களுக்குள்ளேயே வளர்ந்த ஒரு ஸ்லீப்பர் செல். உனக்கு பின்னாடி 5 தலைங்க இருக்கிற விஷயம் இப்போதான் எனக்கு புரியுது. ஹரிஷின் மனக்கண்ணில் அந்த 5 கொடூர நிழல் உலக மனிதர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக வந்து மறைந்தன. விக்ரமாதித்யா, அரசியல் அதிகாரத்தின் கருப்பு நிழல், சட்டத்தின் ஓட்டைகளை தன் விரல் நகத்தால் கிழிப்பவன். இவன் நினைத்தால் ஒரு நாட்டையே இருட்டில் தள்ள முடியும். சாம்சன், சர்வதேச ஆயுத தரகன். உலகின் மிகப்பெரிய போர்களுக்கு பின்னால் இவனது ஆயுதங்கள்தான் ரத்தம் குடித்திருக்கின்றன. இவனிடம் இல்லாத வெடிகுண்டுகளே இல்லை. மார்தாண்டன், ஹேக்கிங் உலகத்தின் பிதாமகன். ஒரு கீபோர்டை வைத்துக்கொண்டே உலக வங்கிகளை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய டிஜிட்டல் அரக்கன். பெரோஸ், இரக்கமற்ற கூலிப்படை தலைவன். இவன் அனுப்பும் ஆட்கள் இலக்கை முடிக்காமல் திரும்புவதில்லை. இவன் அகராதியில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. நாகதேவன், அனைவருக்கும் மேலாக இந்த மர்மமான மனிதன்தான் அந்த தீய சக்திகளின் மூளை. இதுவரை யாரும் நேரில் பார்த்திராத ஒரு மாய உருவம். ஹரிஷ் பைக்கை முறுக்கினான். டயர்கள் தரையை உரசி தீப்பொறியை கக்க பைக் மின்னல் வேகத்தில் சாலையில் பாய்ந்தது. அடுத்த நொடியே அந்த அமைதியான நள்ளிரவு சாலையின் இருட்டில் மறைந்திருந்த 5 கருப்பு நிற SUV கார்கள் எந்த சத்தமும் இல்லாமல் சீறிக்கொண்டு வெளியே வந்தன. சைரன் ஒலிக்கவில்லை. ஆனால் அவற்றின் ஹெட்லைட்கள் ஹரிஷை வேட்டையாடும் ஓநாயின் கண்களைப் போல பின்தொடர்ந்தன. நள்ளிரவு சாலை இப்போது ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. துரோகத்தின் வலை மிக நுணுக்கமாக பின்னப்பட்டிருக்கிறது. ஹரிஷின் வேட்டை மரணத்துடன் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அந்த தேசிய நெடுஞ்சாலை நள்ளிரவு நேரத்தின் நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் அந்த நிசப்தத்தை ஒரு காட்டெருமையின் உருமலோடு கிழித்து கொண்டு சென்றது ஹரிஷின் மேட் பிளாக். வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர். காற்று அவன் ஹெல்மெட்டை தாண்டி சீறியது. ஹரிஷின் கண்கள் சாலையை துளைத்தன. ஆனால் அவனது கவனம் முழுக்க அந்த சிறிய ரியர்வியூ மிரரில் இருந்தது. பின்னால் 5 ஜோடி கண்கள். இல்லை, 5 ஜோடி யமன் கண்கள். அந்த 5 கருப்பு நிற SUV கார்களும் சாதாரணமானவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் விக்ரமாதித்யாவின் அதிகாரத்தால் உருவாக்கப்பட்ட புல்லட் ப்ரூப் அரக்கர்கள். அவை ஒரு செஸ் ஆட்டத்தைப் போல மிக துல்லியமாக ஹரிஷை சூழ்ந்து கொள்ள நகர்ந்தன. 2 கார்கள் இடதுபுறமும் 2 கார்கள் வலதுபுறமும், ஒன்று நேர் பின்னாலும் என ஒரு மரண வலையை விரித்தன. திடீரென்று இடது பக்க காரின் ஜன்னல் திறந்தது. ஒரு கருப்பு உருவம் வெளியே நீட்டியது. அவன் கையில் இருந்தது ஒரு நவீன் சப்மெஷின் கன். டட் 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 டட். தோட்டாக்கள் சீரன.
அவை ஹரிஷின் பைக்கின் பின்பக்க டயரை சில அங்குல இடைவெளியில் தவறவிட்டு தார் சாலையில் பட்டு தீப்பொறியை கக்கின. ஹரிஷ் தனது பல்லை கடித்தபடி பைக்கை ஒரு பக்கமாக சாய்த்து, இப்போவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? சாம்சன் கொடுத்த துப்பாக்கிங்க இவ்வளவு சீக்கிரம் ரத்தம் கேட்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஹரிஷ் பைக்கை இடதுபுறமும் வலதுபுறமும் மின்னல் வேகத்தில் வளைத்து ஓட்டினான். ஒவ்வொரு வளைவும் மரணத்தின் விளிம்பை தொட்டு மீண்டது. அப்போது அவனது ஹெல்மெட்டுக்குள் இருந்த கம்யூனிகேட்டரில் ஒரு கரகரப்பான கிண்டலான குரல் கேட்டது. அது டிஜிட்டல் உலகத்தின் அரக்கன் மார்த்தாண்டன். மார்த்தாண்டன் குரூரமான சிரிப்புடன், ஹரேஷ் பாவண்டா நீ, அந்த 1000 சிசி இன்ஜினை எவ்வளவு முறுக்கினாலும் நீ ஓடிப்போய் எங்கேயும் ஒளிய முடியாது. உன் பைக்கோட ஜிபிஎஸ் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கு. நீ எந்த பக்கம் திருப்பினாலும் எனக்கு தெரியும். ஹரிஷ் திடுக்கிட்டான். அவனது டேஷ்போர்டில் இருந்த மேப் பிசாசு பிடித்தது போல சுழல ஆரம்பித்தது. மார்த்தாண்டன், இன்னும் 5 நிமிஷம் ஹரிஷ், அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த ரோடு முடிய போகுது. அங்கே ரோடு கிடையாது, ஒரு மரண பள்ளம். அந்த பள்ளத்தில் உனக்காக என் உயிர் நண்பன் பெரோஸ், அவனோட ராக்கெட் லாஞ்சரோட காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை அங்கே முடியுது. ஹரிஷ் முன்னால் பார்த்தான். தூரத்தில் ரோடு ஒரு வளைவில் முடிவது தெரிந்தது. இருட்டில் ஒரு ராட்சச லாரியின் வெளிச்சம் அவன் கண்களை கூசச் செய்தது. பெரோஸின் ஆக்ரோஷம் மார்த்தாண்டன் சொன்னது போலவே பாலத்தின் குறுக்கே ஒரு பெரிய லாரி பாதையை மறித்து நின்றது. அதன் மேல் கருப்பு உடை அணிந்த ஒரு உருவம். அதுதான் பெரோஸ். அவன் கையில் ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் இருந்தது. ஹரிஷிற்கு தெரியும், இது அவனது கடைசி நொடியாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. பைக்கின் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினான். நாகதேவா, உன் நாட்களை இன்னைக்கு நான் ஜெயிக்காம விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே லாரியின் ஓரத்திலிருந்த ஒரு சிறிய இடைவெளியில் பைக்கை சாய்த்து மரணத்தின் விளிம்பில் பறந்து தப்பினான். நெடுஞ்சாலையின் மரணப்பிடியிலிருந்து தப்பிய ஹரிஷ் இப்போது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டிய தனிமைப்படுத்தப்பட்ட கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். சுற்றிலும் அலைகளின் ஆக்ரோஷமான சத்தம். கரையில் முட்டி மோதும் கடல் நீர் ஏதோ ஆபத்து வரப்போவதை முன்னரே எச்சரிப்பது போல இருந்தது. அங்கே சிதைந்து போன ஒரு பழைய கலங்கரை விளக்கம் ஒரு ராட்சதனைப் போல நின்றிருந்தது. அதன் விளக்குகள் அணைந்து பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் ஹரிஷின் கையில் இருந்த அந்த சப்ஜெக்ட் 7 மெமரி சிப் இப்போது உயிர் பெற்றது போல செயல்பட்டது. ஹரிஷின் மார்பு கொல்லன் பட்டறை துருத்தி போல ஏறி இறங்கியது. நெற்றி காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அவனது இடது கண்ணை மறைத்து கொண்டு கன்னத்தில் இறங்கி தாடையின் நுனியில் ஒரு சிவப்பு முத்தாக துடித்தது. அவன் கையிலிருந்த அந்த சிறிய சிப் நிலவொளியில் ஒரு நீல நிற மின்னணு பூச்சியாக ஜொலித்தது. இந்த சிப், இது வெறும் டேட்டா மட்டுமில்ல. ஹரிஷ் கரகரப்பான குரலில் பேசினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நுரையீரலிலிருந்து வலியோடு வெளிவந்தது. இது ஒரு பீக்கன். இது எதையோ தேடுது. இல்லை, யாரையோ இங்கே வரவழைக்குது. சப்ஜெக்ட் 7 ரகசியம் இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கா? அவன் பேசி முடிக்கும் முன்பே அந்த பாழடைந்த கலங்கரை விளக்கத்தின் அமைதியை ஒரு பிரம்மாண்டமான இரைச்சல் கிழித்தது. வானமே பிளப்பது போன்ற சத்தத்துடன் அந்த பழைமையான கலங்கரை விளக்கத்தின் உச்சாணி கிளையை உரசியபடி ஒரு கரிய நிழல் தோன்றியது. அது ஒரு இராணுவ ஹெலிகாப்டர். முற்றிலும் கருப்பு நிறம் பூசப்பட்ட, ரேடார்களில் சிக்காத அதிநவீன இயந்திரம். அதன் ராட்சத இறக்கைகள் சுழன்ற வேகத்தில் கடற்கரை மணல் ஒரு சுழற்காற்றைப் போல சிதறியது. உப்புக்காற்றின் மணமும் ஏவியேஷன் எரிபொருளின் வாடையும் அந்த இடத்தையே ஆக்கிரமித்தன. ஹெலிகாப்டர் தரைதொட்டு அதன் இன்ஜின் வேகம் குறைந்தபோது ஏற்பட்ட அந்த நிசப்தம் முந்தைய இரைச்சலை விட கொடியதாக இருந்தது. அதன் ஹைட்ராலிக் கதவு மெதுவாக திறக்க உள்ளே இருந்த இருளை கிழித்து கொண்டு ஒரு உருவம் வெளியே வந்தது. விக்ரமாதித்யா. அவனது நடை ஒரு ராஜநாகத்தின் நிதானத்தை கொண்டிருந்தது. மணலில் கால் பதித்த ஒவ்வொரு அடியும் ஒரு பேரரசின் அதிகாரத்தை பறைசாற்றியது. அவன் அணிந்திருந்த சார்கோல் கிரே நிறத்திலான விலை உயர்ந்த கோட் அந்த புழுதிக்கு மத்தியிலும் கரைபடியாமல் மின்னியது. அவனது வலது கையில் ஒரு தங்க நிற கைத்தடி. அதன் நுனியில் பதிக்கப்பட்டிருந்த நவரத்தின கல் நிலவின் ஒளியை உள்வாங்கி ஒரு இரத்தச் சிவப்பாய் ஜொலித்தது. விக்ரமாதித்யாவின் கண்கள், அவை மனித கண்கள் அல்ல, இரையை லாக் செய்த கழுகின் பார்வையை ஒத்திருந்தன. அவன் ஹரிஷை அல்ல, ஹரிஷின் விரல்களுக்கு இடையே இருந்த அந்த சிப்பைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமாதித்யா சில அடி தூரத்தில் வந்து நின்றான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் இதழ் ஓரத்தில் மின்னியது. ஹரிஷ். அவனது குரல் கனமாகவும் அதிகாரத்தின் மிரட்டலோடும் ஒலித்தது. நீ ஒரு திறமையான வீரன். இத்தனை காயங்களுக்கு அப்புறமும் நீ நிமிர்ந்து நிற்கிற அந்த துணிச்சல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஆனால் துணிச்சலை விட புத்திசாலித்தனம்தான் ஒரு மனுஷனை அதிக காலம் வாழ வைக்கும். அவன் தனது கைத்தடியை மணலில் ஊன்றி ஹரிஷின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். நீ இப்போ ஒரு தப்பான போர்க்களத்தில் தப்பான ஆளுங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருக்க. அந்த சிப்பை என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு தேவையான செல்வாக்கு, அதிகாரம், பணம், ஏன் இந்த நாட்டையே உன் காலுக்கு அடியில் கொண்டு வர என்னால் முடியும். ஒரு அற்பமான பிளாஸ்டிக் துண்டுக்காக ஏன் உன் உயிரை விடுற? யோசிச்சு பார். பிணமான பிறகு தேசபக்திங்கிறது வெறும் ஒரு வார்த்தை தான். உயிரோடு இருந்தா மட்டும்தான் நீ ஒரு லெஜண்ட். விக்ரமாதித்யா தன் இடது கையை மெதுவாக நீட்டினான். அது ஒரு கோரிக்கை அல்ல, கட்டளை. சுற்றிலும் துப்பாக்கிகளுடன் அவனது ஆட்கள் இருளில் இருந்து மெல்ல உருவம் பெறத் தொடங்கினர். ஹரிஷின் முன்னால் இப்போது 2 வழிகள் மட்டுமே இருந்தன. அடிபணிந்து அழிவற்றவனாக வாழ்வது, அல்லது அந்த சிப்பை காத்து வரலாறாவது. ஹரிஷின் உதடுகள் இரத்தத்தின் சுவையோடு உலர்ந்து போயிருந்தன. விக்ரமாதித்யாவின் பிரம்மாண்டமான ஆஃபரை கேட்டவுடன் அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது. அது மரண பயத்தினால் வந்த சிரிப்பல்ல, அதிகார மிரட்டலை எள்ளி நகையாடும் ஒரு வீரனின் ஏளனச் சிரிப்பு. உங்க அதிகாரம் இரத்தத்தால் ஆனது விக்ரமாதித்யா. ஹரிஷின் குரல் இப்போது உறுதியாக அலைகளின் ஓசையை மீறி ஒலித்தது. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சிம்மாசனம் பல 1000 அப்பாவிங்களோட பிணங்களுக்கு மேலே கட்டப்பட்டது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சிப்ல இருக்கிறது உலகத்தை ஆளப்போற மருந்து இல்லை. இது உலகத்தையே சாம்பலாக்க போற ஒரு கொடிய வைரஸ் ஃபார்முலா. இது உங்க மாதிரி பேராசை பிடிச்சவங்க கைக்கு கிடைச்சா இந்த பூமி உயிரற்ற ஒரு இடுகாடா மாறிடும். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடக்கூட முடியாது. ஹரிஷ் சிப்பை தன் பிடிக்குள் இறுக்கினான். விக்ரமாதித்யாவின் முகம் கோபத்தில் கருகத் தொடங்கிய அந்த நொடியில் இயற்கை ஒரு விசித்திரமான மாற்றத்தை காட்டியது. கரையில் இருந்து சில 100 மீட்டர்கள் தள்ளி அமைதியாக இருந்த வங்கக்கடல் திடீரென கொதிக்கத் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான நீர்க்குமிழிகள் வெடித்து சிதறின. கடல் நீர் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தியால் 2 பக்கமாக பிளக்கப்பட, ஆழியின் இருளில் இருந்து ஒரு கருப்பு நிற உலோகம் மெல்ல மெல்ல வெளியே தலை தூக்கியது. அது ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். ஆனால் சாதாரணமானதல்ல. ஒரு ராட்சத திமிங்கிலம் தன் இரையை வேட்டையாட மேலே வருவது போல கடல் நீரை தன் பிரம்மாண்டமான முதுகில் இருந்து வழிந்தோடச் செய்துவிட்டு அது மேலே எழுந்தது. அதன் பக்கவாட்டில் இரத்தச் சிவப்பான நிறத்தில் பார்ப்பவர் நரம்புகளில் அச்சத்தை ஏற்றும் வகையில் நாகதேவன் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த நீர்மூழ்கி கப்பலின் பிரம்மாண்டமான என்ஜின்கள் வெளியிட்ட அதிர்வு கடற்கரை மணல் பரப்பையே ஒரு நிலநடுக்கத்தைப் போல உலுக்கியது. ஹரிஷ் காலடியில் இருந்த மணல் சரிந்தது. விக்ரமாதித்யாவின் ஆட்கள் நிலைகுலைந்து போயினர். அந்த கடற்கரை இப்போது ஒரு மரண அமைதிக்கும் மாபெரும் பேரழிவுக்கும் இடைப்பட்ட புள்ளியில் தவித்து கொண்டிருந்தது. இயற்கை கூட அந்த மோதலின் உக்கிரத்தை உணர்ந்தது போல அலைகளின் ஓசையை அடக்கி கொண்டது. ஆனால் அந்த நிசப்தம் வஞ்சகமானது. வானத்தில் விக்ரமாதித்யாவின் ஹெலிகாப்டர் வெறும் ஒரு வாகனமாக தெரியவில்லை. அது மேகங்களுக்கு நடுவே மறைந்து நின்று தாக்கும் ஒரு கருநிற வேட்டை பருந்தை போல சீறியது. அதன் கீழ்ப்பகுதியில் இருந்த சென்சார்கள் ஹரிஷின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்காணித்தன. விக்ரமாதித்யா அந்த திறந்த கதவின் ஓரத்தில் நின்றபடி தன் கைத்தடியை இறுக்க பற்றி கொண்டு கீழே நடப்பவற்றை கவனித்தான். அவன் முகத்தில் இதுவரை இருந்த நிதானம் மறைந்து ஒருவித பதற்றமும் ஆவேசமும் கலந்திருந்தது. அவனது இராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை ஹரிஷின் இதயத்தை நோக்கி நிலைநிறுத்தினர். ஒரு சிறிய சைகை, ஹரிஷின் கதை அங்கேயே முடிந்துவிடும். மறுபுறம் கடலின் மார்பை பிளந்து கொண்டு நின்றிருந்த நாகதேவன் நீர்மூழ்கி கப்பல் ஒரு புராண காலத்து அசுரனைப் போல தோற்றமளித்தது. அதன் கருப்பு உலோகம் நிலவொளியை துப்பி எறிந்தது. அதன் கோபுரத்தின் மேல் மெதுவாக திறந்த சிறிய துவாரங்களிலிருந்து சோனார் கதிர்கள் வெளிப்பட்டு அந்த பகுதியையே வருடின. அதன் ஏவுகணை தளங்கள் மெல்ல திறக்கத் தொடங்கின. அவை விக்ரமாதித்யாவின் ஹெலிகாப்டரையா அல்லது ஹரிஷ் நின்றிருந்த அந்த நிலப்பரப்பையா எதை நோக்கி தயார் செய்யப்படுகின்றன என்பது புரியாத புதிராக இருந்தது. கடலுக்கடியிலிருந்து வெளிப்பட்ட அந்த இயந்திரத்தின் இரைச்சல் ஒரு தொடர்ச்சியான உருமலை போல அந்த மண்ணை அதிரச் செய்தது. இவர்கள் இருவருக்கும் நடுவே காயங்களால் சிதைந்த உடலோடு ஹரிஷ் நின்றிருந்தான். அவனது கால்கள் மணலில் புதைந்திருந்தன. ஒவ்வொரு சுவாசமும் அவனுக்கு நரக வேதனையை தந்தது. சிதைந்த அவனது சட்டையில் இரத்தக் கடைகள் காய்ந்து கருஞ்சிவப்பாக மாறியிருந்தன. ஆனால் அவனது கண்கள் மட்டும் இன்னும் எரியும் நெருப்பைப் போல ஒளி வீசின. அவன் ஒரு கையில் சிப்பை தன் மார்போடு அணைத்திருந்தான். மறுகை தற்காப்புக்காக பாறையை துணையாக கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது.
இதுவரை அமைதியான நீல நிறத்தில் ஒரு நட்சத்திரம் போல மின்னிக் கொண்டிருந்த அந்த மெமரி சிப் திடீரென தன் நிறத்தை மாற்றியது. இதய துடிப்பை போன்ற சீரான இடைவெளியில் அது சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கத் தொடங்கியது. பீப் 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 என்ற மெல்லிய ஆனால் துல்லியமான மின்னணு சத்தம் ஹரிஷின் உள்ளங்கையில் இருந்து கிளம்பியது. அந்த சிவப்பு ஒளி ஹரிஷின் வியர்வை படிந்த முகத்தில் பட்டு அவனை ஒரு போர்க்களத் தேவதையைப் போல காட்டியது. அந்த சிப் இப்போது வெறும் ஒரு தரவு சேமிப்பு கருவி அல்ல, அது ஒரு ஆக்டிவேட்டட் வார்ஹெட் போல செயல்படத் தொடங்கியது. விக்ரமாதித்தா மேலிருந்து கத்தினான், ஹரிஷ், அதை உடனே கீழே போடு, அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இடமே சாம்பலாயிடும். ஆனால் நாகதேவனின் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஒரு இயந்திர குரல் ஸ்பீக்கர் வழியாக ஒலித்தது. சப்ஜெக்ட் 7 இலக்கை வந்தடைந்து விட்டது. தரவிறக்கம் தொடங்குகிறது. காற்று இப்போது சூறாவளியாக மாறியிருந்தது. வானிலிருந்து விக்ரமாதித்யா, கடலிலிருந்து நாகதேவன் இருவரும் அந்த சிவப்பு ஒளியை நோக்கி பாயத் தயாராயினர். ஹரிஷுக்கு தெரியும், அவன் கையில் இருப்பது அழிவின் சாவி. அவன் அதை அழிப்பானா அல்லது அந்த இரு சக்திகளில் ஒருவரிடம் ஒப்படைப்பானா? காலத்தின் கடிகாரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சிவப்பு ஒளி, அது ஒரு மரண சாசனத்தின் தொடக்கம். இந்த இக்கட்டான சூழலில் ஹரிஷ் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு நாளை விடியும் சூரியனை இந்த உலகம் பார்க்குமா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.